ஸோ ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இங்கே பாளையக்கோட்டை வர்சஸ் மேற்பனைக்காடு 2 டீமுக்கான மேட்ச். டாஸ் ஒன் பண்ண மேற்பனைக்காடு ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணும். ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்குது இங்கே காமேஷ், நான் சைக்கிளில் கவின். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப்புங்க. முதல் பந்தே ஒரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேற்பனைக்காடு. தூக்கி விட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. முதல் 2 பந்தையும் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேற்பனைக்காடு. ரஞ்சித் பால் எடுத்து விடுவான். ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. கேப்பில் போயிருக்கு, வச்ச ஃபீல்டருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். இங்கே லாங்காப்புக்கு கவருக்கு நடுவில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். கவின் முதல் முறையாக சந்திக்கிறாரு. முதல் பந்திலே அடிச்சிருக்காருங்க. இங்கே நேருக்கு நேர் தாண்டி போயிடுறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிடுச்சு. பவுண்டரி, சூப்பரான பவுண்டரி. இந்த முதல் பந்திலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கவின். அவளோட 5th ஒன். அங்கே ஃபீல்டர் கையில் தான் போச்சு. அப்படி இருந்தும் குயிக்கராக ஒரு சிங்கிள். போன பால் ஒரு ஓடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர், வெரி க்ளோஸ் ஸ்டெம்புங்க. இங்கே கொஞ்சம் தான், இல்லைன்னா செம்ப தட்டி இருக்கும். டாட் பால் டு எந்த ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 7 ரன் அடிச்சிருக்காங்க பாளையக்கோட்டை. செகண்ட் ஓவர். அந்த செகண்ட் ஓவர் போட இங்கே அஜித் வந்திருக்காரு. இதுவும் பவர் பிளே ஓவர். கவின் இருக்கார், ஒரு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன். முதல் பந்தே அடிச்சாருங்க, சூப்பராக அடிச்சாரு. இங்கே குத்துன இடத்துல பேட்டை வச்சு அடிச்சாரு. ஒரு 6 போயிருக்கு கவின் பேட்டில் இருந்து. சூப்பராக அடிச்சிருக்காருங்க 6. முதல் பந்தே அடிச்சாருங்க. செகண்ட் ஒன். இந்த முறையும் கேப் லைன் பார்த்தா ஃபீல்டர் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. இது அதிகபட்ச சிங்கிளுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஞ்சித் ஃபாஸ்ட்டாக விரட்டி போயிருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. சிங்கிள். சான்ஸ் பார் ஆர்சாருங்க. இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும், ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு சொல்லலாம். அடிச்சிருக்காருங்க கவின். அவரோட ஆளோட உடம்புக்கும் அடிக்கிற டிஸ்டன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அடிச்சிருக்காரு இங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மேனுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் பவர் பிளேட்டாக கடைசி ஒரு பந்து கேப்பில் மறைச்சு விட்டுருக்காரு. டீப்பில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது. ஒரு சிங்கிளா சிங்கிள் டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்ச மேலே 22 அடிச்சிருக்காங்க பாளையக்கோட்டை. வச்சுக்கணும். 3வது ஓவர் ரஞ்சித் அகைன் வந்திருக்காரு. விரட்டி ஆட பார்த்தாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் அவரோட வேகத்துக்கே வந்து மோதி இருக்குன்னு சொல்லலாம் பேட்டில். கீப்பர் நல்ல டேக்கன்னு சொல்ல வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டீசன்ட் டிஃபன்ஸ், தரையில் ஆடி இருக்கான்னு சொல்லலாம். இங்கே ஒரு சிங்கிள். அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே எக்ஸலன்ட் பவுலிங் இது வரைக்கும் நல்லா போட்டுக்க இருக்காரு. லாஸ்ட் ஒன் டெலிவரி. சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா, கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா போய் வந்துருக்குங்க. இங்கே 6. அது சூப்பரான 6. காமேஷ் பேட்லேருந்து வர முதல் 6. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்ச மேலே 31 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு 4வது ஓவர். 4வது ஓவர் போட திவாகர். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் பால் சாருங்க. நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் கவின். அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன் இங்கே சித்தார் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால் தெரிச்சு போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க ரஞ்சித்தங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் ஆசாருங்க. இங்கே காமேஷ் நின்று பார்க்குறாரு. ஏன்னா தொலைவு அதிகமாக இருக்குது. பேட்டில் மிடில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ போன பால் இதுக்கு முன்னாடி ஒரு மிடில் பண்ணார். 6 தெளிவாக ஆடிந்தார். அந்த கான்ஃபிடன்ட் இந்த 6 அடிக்க வழி வச்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகைன் உள்ளே வந்திருக்காரு. சான்ஸ் பார் இதுவும் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு. ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம். இங்கே காமேஷ். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக செஞ்ச பந்து 6 பதிவு பண்ணார். இப்போ தொடர்ச்சியாக 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. அகைன் உள்ள வந்திருக்காரு. சான்ஸ் பார் இது லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். இந்த ஓவரில் கேப்பில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டு கையில் போயிருந்தாலும் குயிக்கராக ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எண்ட் ஓவர்.
4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்ச மேலே 45 அடிச்சிருக்காங்க பாளையக்கோட்டை பிசிசி. ஸோ கவினோட விக்கெட் போனதுக்கப்புறம் காமேஷ் ருத்ர தாண்டத்தை ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லலாம். இங்கே மேட்சுக்கு 5வது ஓவர் சத்யராஜ் வந்திருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க, நல்லா டேக்கன், விக்கெட் இழக்கிறாங்க காமேஷ். நீ பேட்ஸ்மேன் இங்கே கொண்டு வந்திருக்காரு. போன பால் ஒரு வீடு ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டாருங்க. இங்கே டாட் பால். ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு போனார், ஃப்ளிக்கு மாதிரி அரை மைண்ட் செட்டில் ஆடி இருக்காருங்க. ஸோ ஃபுல்லாக அடிச்சு பார்த்தா கிளியர் பண்ண சான்ஸ் ஆகிருக்கும். விக்கெட் இங்கே நீ பேட்ஸ்மேன் இங்கே மனோகர். ஃபுல் டாஸ் பால் திருப்பி மட்டும் தாங்க விட்டாராங்க. கேட்சை பிடிச்ச முடியலனாலும் பாலை ஸ்டாப் பண்ணி போட்டார். எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. 1 2 ரெஸ்ட் பண்ணிட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து உடம்புல பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே அட்டாக்கிங் டெலிவரி உடம்பு லைனுக்கு வந்திருக்காரு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். சிங்கிள் டு எந்த ஓவர். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்ச மேலே 50 அடிச்சிருக்காங்க பாளையக்கோட்டை பிசிசி. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் தினேஷ் வந்திருக்காரு. டார்கெட் டிசைடிங் ஓவர். உடச்சி போட்ட போல ஆசாருங்க. இங்கே ரொம்ப தூரம் கண்டிப்பாக போகும். ஒரு 80 மீட்டர் தாண்டி போய் விழுக்குன்னு சொல்லலாம். தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 சுதர் பேட்லேருந்து அடிச்சிருக்காரு. இங்கே உடச்சு போட்ட போல செகண்ட் ஒன். இந்த முறையும் ஆசாருங்க. இங்கே கண்டிப்பாக இதுவும் தாண்டி போகும். ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு. இப்போ தான் லேண்டே ஆகுதுன்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2 பந்து 2 6 மாற்றிருக்காரு. இங்கே பேக் டு பேக் 2 6 போயிருக்கு. பவுலர் சேஞ்ச். இங்கே பவி வந்திருக்காரு. ரெமினிக்கு 4 பால் போட. போன பால் டாட் பால். 4th ஒன். கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ரொம்ப முன்னாடி குத்திருக்கு. கேட்சை பிடிக்க முடியாது. 2 ஓவரில் டாட் பால். 5th ஒன். அங்கே தெரிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். 2வது ரன்னும் ஓடிவாங்கன்னு நினைக்கிறாங்க. இங்கே பவுலர் இந்த பக்கமாக பேக்கப் வந்துனாரு. அதை பார்த்து ஓட்டாங்க. 2 ரன். லாஸ்ட் ஒன் டெலிவரி. டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பால் டு எந்த ஓவர். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 64 அடிச்சிருக்காங்க பாளையக்கோட்டை. 65 டார்கெட் ஃபார் மேற்பனைக்காடு. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். பசுபதி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ரஞ்சித் நான் ஸ்ட்ரைக்கில். முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் போட எங்கள் காமேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்து தெளிவாக போட்டிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல. பின்னாடி சர்க்கிளுக்கு வெளில இருந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பால் 2 ரன். செகண்ட் ஒன். ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. இங்கே ஒரு பிக் அப்பில் விக்கெட்டுக்கு இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 ரன் பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு. கமேஷோட 3rd ஒன். நல்லாவே போட்டிருக்காரு. ட்ரிகல் பந்து டாட் பால். 4th ஒன். அகைன் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு பால் ஃபேஸாக போட்டால் ஒரு பால் ஸ்லோயர் கரெக்டாக போட்டுடுறாரு. பாலோட 5th ஒன். போன பால் ஒரு வைடு போயிருக்கு. ஓவர் பவுன்ஸ் வைடு. திருப்பி விட்டுருக்காரு. அம்பையருக்கு பக்கத்தில் போயிருக்கு. அங்கே அடித்து பார்க்குறாங்களா? எஸ், ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். திருப்பி விட்டுருக்காரு. கிராண்டட் 2ன்னு நினைக்கிறேன். எஸ், கிராண்டட் 2. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட ஆசாத் 2 வைடு போயிருக்கு. பேக் டு பேக் மராட்டி ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் கேட்ச் பிடிக்கல. பாலை ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. 1 2வது கண்டிப்பாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். திருப்பி விட்டுருக்காரு. சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரஞ்சித் ஆன் ஸ்ட்ரைக். திருப்பி விட பார்த்தாரு. அந்தளவு டைமிங் கிடைக்கல. ரொம்ப வேகமாக போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். திருப்பி விட்டுருக்காரு. கேப்பில் போயிருக்கா. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா எக்ஸலண்ட் எஃபோர்ட்டுங்க. சூப்பரான ஃபீல்டிங். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. ஸ்டெம்புக்கு லோ கட்டாக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா. அங்கே ஃபீல்டர் கரெக்டாக பாலுக்கு என்னாரு. ஆனால் கேட்சை பிடிக்கல. ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 அடிச்சிருக்காங்க மேற்பனைக்காடு. மேட்சுக்கான 3rd ஓவர். அகைன் இங்கே காமேஷ் வந்திருக்காரு.
முதல் பந்தே மறித்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போயிடுச்சுங்க. இங்க ரொம்ப தூரம் போய் விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸ்க்கான 6 பதிவு பண்றாரு இங்க ரஞ்சித். செகண்ட் ஒன் இந்த முறை நேர்கணேர். இதுவும் தாண்டி போகுதா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 பேக் டு பேக். இந்த ஓவரில் 2 பாலே 6 பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சித். ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். இங்க அவரோட தேர்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு, நல்லா கம்பேக்ட் டாட் பால். ஃபோர்த் ஒன் ரொம்பவே லோ ஷாட்டாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 6க்கு அப்புறம் பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கரெக்டாக நின்று கேட்சை பிடிச்சிருக்காங்க. 2 6 அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க முனாவரோட கடைசி ஒரு பந்து ரவி வந்திருக்காரு. நீ பேட்ஸ்மேன். டீசன்ட் டிஃபென்ஸ் தரையில் ஆட்டு போயிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். இந்த 2 பந்து 6 கொடுத்துருந்தாலும் அடுத்த 4 பந்து நல்லா போட்டு முடிச்சிருக்காரு. இங்கே காமேஷ் 3 ஓவர் முடிஞ்ச மேலே 28. 4வது ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு. பாலுக்கு போயிடுறாங்களா ஃபீல்டர்? ஸ்டாப் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். நல்ல எஃபோர்ட்டுங்க. பிடிச்ச விக்கெட்டாக மாற்றிடுவாங்களா? எஸ் விக்கெட். எக்ஸலண்டான ஃபீல்டிங் எஃபோர்ட். ஸோ பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினச்சேன். அதையும் ஸ்டாப் பண்ணி விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மேஜிக்கல் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. இங்கே சுதர் கையில் இருந்து டாட் பால். ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. அங்கே நேருக்கு லாங் ஆனில் ஃபீல்டர் அருண் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நீ பேட்ஸ்மேன். இங்கே அஜித் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல கீப்பிங்க. கீப்பரும் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். பவுலர் கையிலேருந்து டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 25 அடிக்கணும். 35 அடிக்கணும். அஞ்சாவதோட ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப பாஸாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸ்டம்புக்கு மேலே தான் இங்கே டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் ரீபால் ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக பேட்டை விட்டார். பத்தி பம்ப் ஆயிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சு. இங்கே பாலோட தேர்ட் ஒன் முதல் 2 பந்துக்கு 6 ரன் குயிக்கராக கொண்டு வந்துட்டாங்க. அஜித் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். கனிஷ்டு அஜித் உடச்சி போட்ட பால் நல்லாவே பிடிச்சிருக்காருங்க. இங்கே நல்லா கம்பேக் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஸோ போன பால் செகண்ட் பவுன்ஸு நோ பால் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் நல்லாவே போட்டு டாட் பண்ணிட்டான்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு ஆடி இருக்காரு. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. சிங்கிளாக 2 ரன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இங்கே 2வது ரன்னு ஓடிட்டாங்க. இங்கே இருக்க 8க்கு 26. இதுவும் தரையோட தரையாக போகிற பட்சத்தில் பாளையக்கோட்டை ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஒரு சிங்கிள். 7 பாலுக்கு 25 முக்கியமான பால். மேட்ச் ஓவரோட பாலை நல்லா போட்டு டாட்டோட முடிச்சிருக்காரு. இங்கே எக்ஸலண்ட் ஓவர் நல்லா போட்டு முடிச்சிருக்காரு. இந்த ஓவரை ஏரியில் இருந்து 5 ஓவர் முடிஞ்ச மேலே 40 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 25. ஸோ ரிசல்ட் ஓவர். இங்கே அருண் வந்திருக்காரு. 6க்கு 25 ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கிராண்டட் ஒன். செகண்ட் ஒன் 5க்கு 24 திருப்பி விட்டுருக்காரு. கிராண்டடாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். கிராண்டட் 1 4க்கு 23 4 6 அடிக்கணும். திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் மிஸ் ஃபீல்டர்னா பவுண்டரியே போகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். 10 ஓவரில் டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பிளே போட்டாருங்க. எடுத்துகிட்டு வந்து சரியான பேஸாக போட்டிருக்காரு அருண். இங்கே டாட் பால். சாரி விக்கெட். கடைசி 2 பந்து இருக்குது. உடம்புல தான் போட்டிருக்கு. கிராண்டட் ஒன். லாஸ்ட் ஒன் டெலிவரி ஒயிட். உடம்புல ஒரு வைடு. லாஸ்ட் ஒன் ரீபால். 1 மோர் டாட் பால். டாட் பாலோட மேட்சை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. பாளையக்கோட்டை முதல் ரவுண்டு வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க.